நம்மளுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்கிட்ட நாம் மனவிட்டு பேசுகிறது தப்பில்லை. ஆனால் சில விஷயங்களை யார்கிட்டுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நம்மளுக்குள்ளே ரகசியமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு எல்லை கண்டிப்பாக இருக்கணும். யார்கிட்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடியாத ஒரு 9 விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1. இலக்கு மற்றும் லட்சியங்கள். ஒருத்தரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அந்த கோலை அடையிறதுக்காக நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த கோலை உங்களுக்குள்ளே நீங்கள் ரகசியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அது அடைவதற்கான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. உங்களோட இலக்கு மற்றும் லட்சியத்தை பற்றி வெளியே பேசுகிறப்போ மற்றவங்க அதுக்கு நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸை சொல்கிறதுக்கு நேரிடலாம். அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸில் நெகட்டிவான தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகலாம். இல்லை அந்த கோலை அச்சீவ் பண்ணாமலே போகலாம். ஸோ அதனால் உங்களுடைய கோலை மற்றும் லட்சியங்களை வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க. 2. தனிப்பட்ட நம்பிக்கைகள். தனிப்பட்ட நம்பிக்கைகள் பிறருக்கு கேலி கூத்தாக இருக்கலாம். அதனால் உங்களுடைய நம்பிக்கையை மற்றவங்கள்ட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த விஷயத்தை நம்புறீங்களோ அது உங்களோட மனசோட நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா இது அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. 3. கடந்த கால மனக்கசப்புகள். கடந்த காலத்தில் எல்லோருடைய லைஃப்லேயும் சில மனக்கசப்புகள், அவமானங்கள் எல்லோருடைய லைஃப்லையும் கண்டிப்பாக இருக்கும். இதை நினச்சி நீங்கள் வருந்துக்கிட்டு இருந்தீங்க, ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது உடல் நலக்கேட்டை உண்டாக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறதே தப்பு. அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அடுத்தவங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் கடந்து வரவே முடியாது. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப உனக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை அந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஆழமாக ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் உங்கள் மனசை இன்னும் ஆழமாக காயப்படும். ஸோ ப்ரீவியஸ் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை யார்கிட்டையும் தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க. அது காலப்போக்கில் அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அதனால் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களுடைய கோலை நோக்கி மட்டும் நீங்கள் செயல்படுங்க. 4. நல்ல செயல்கள். பொதுவாக ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வழக்கை கொடுப்பது இலக்கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள், தான தர்மங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்குள்ளேயே வச்சுங்க. இதை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுற அவசியமே இல்லை. ஏன்னா இதில் 2 விஷயம். நீங்கள் அப்படி பொதுவாக சொல்கிறப்போ நீங்கள் தற்பெருமை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நினைக்கிறது தோணலாம். ஸோ அதனால் வந்து கருணைக்கு பார்வை இல்லை. நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை அடுத்தவங்க பேசணும், அடுத்தவங்க போகணும்னு நினச்சி தயவுசெய்து யார்ட்டையும் எதுவுமே சொல்லாதீங்க. இன்கேஸ் நீங்கள் கேஷுவலாக சொன்னால் கூட நீங்கள் தம்பட்டம் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க அதை பரப்பி விட கூடும். அதனால் நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க. 5. குடும்ப பிரச்சனைகள். தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையோ சவால்களையோ யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா குடும்பம்னாலுமே சில சவால்கள், சிக்கல் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. ஸோ குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனையாக இருப்போம், நாளைக்கு சந்தோஷமாக இருப்போம். அதனால் குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன சச்சரவுகளை கூட தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா குடும்பன்றது இது நம்மளோட லைஃப், இது நம்மளோட தனிப்பட்ட விஷயம். இந்த விஷயங்கள் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறது, அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது தேவையில்லாமல் உங்கள் குடும்ப பிரச்சனையில் அவங்க தலையிடுறதுக்கான ஒரு வழிவகுக்கும். அதனால் உங்கள் குடும்ப பிரச்சனையை யார்கிட்டையுமே தயவுசெய்து ஷேர் பண்ணிக்காதீங்க. அதுதான் நமக்கும் நல்லது, நம்மளுடைய ஃபேமிலிக்கும் நல்லது. 6. பயம். சிலருக்கு சில விஷயங்கள் குறித்து பயம் இருக்கலாம். அதை வெளியில் கண்டிப்பாக சொல்லவே கூடாது. ஏன்னா அது ஒருத்தரை வந்து பலவீனப்படுத்தும். அதை வச்சு மற்றவங்க கேலி செய்யவோ, கிண்டல் செய்யவோ அல்லது மிரட்டுறதுக்கோ கூட வழிவகுக்கும். இது வந்து உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தக்கூடும். அதனால் பயம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அதை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. நீங்கள் கேஷுவலாகவே ரன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா பயத்தை பற்றி கண்டிப்பாக வெளியில் சொல்கிறப்போ அது உங்களுடைய லைஃபுக்கு உங்களுக்கே பிரச்சனையாக வந்து அமையும். 7. உங்களுடைய நிதி நிலைமை. நீங்கள் ஒருத்தர் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிதி நிலைமையை மற்றவங்கள்ட்ட சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுடைய நிதி நிலைமை நீங்கள் சொல்கிறப்போ மற்றவங்க பொறாமப்படக்கூடும் அல்லது உங்களை வந்து ஒரு ஏளனமாக நினைக்கவும் கூடும். நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் பீரியடத்தை பற்றி நீங்கள் தயவுசெய்து வெளியில் சொல்லிக்காதீங்க. ஏன்னா சில நேரம் உங்கள்கிட்ட தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடன் கேட்கலாம். இல்லை வந்து நீங்கள் கடன் கேட்டு உங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கிறப்போ அவங்க கேட்டு நீங்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலை நடக்கிறப்போ அது உங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பை தான் உண்டாக்கும். ஸோ அதனால் உங்களுடைய நிதி நிலைமை பற்றி தயவுசெய்து வெளியில் யார்கிட்டும் ஷேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண போகிறீங்க, இதை வச்சு நான் அடுத்த கட்டமாக இதை பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சில ஐடியாஸில் இருந்தால் கூட தயவுசெய்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 8. முக்கியமான முடிவுகள். வாழ்க்கையில் எடுக்க போகிற சில முக்கியமான முடிவுகளை பற்றி மற்றவங்ககிட்ட யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதே கிடையாது. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணுறோம். வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான முடிவுகளை தயவுசெய்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. இது நாளைக்கு உங்களுக்கே பெரிய பிரச்சனையாகவே வந்து முடியும். ஸோ முக்கியமான முடிவுகளை தயவுசெய்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இறுதியாக கடைசியாக 9வது பாயிண்ட், உங்களுடைய வெற்றி. இந்த வெற்றியையும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வெற்றி தோல்வின்றது வாழ்க்கையில் சகஜமான ஒன்று தான். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதில் வெற்றி அடையிறப்போ நீங்கள் கண்டிப்பாக மன நிம்மதியும் சந்தோஷமும் அடைவீங்க. இந்த வெற்றியை நீங்கள் வெளியில் போய் சொல்கிறப்போ உங்கள் நண்பர்கள்கிட்டயோ, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்டயோ, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறப்பையோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறப்போ அந்த கடினமான பாதை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் அதை அவங்ககிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த கோலை செட் பண்ணிட்டு போகிறப்போ அவங்க சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது கொடுக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஸோ அதனால் உங்களுடைய வெற்றியை உங்களுடைய வச்சுக்கோங்க.
அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளோட இலக்காக இருக்கணும். அதனால் அந்த வெற்றியை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த 9 விஷயங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பும் நல்லா தான் இருக்கும். நன்றி.